நியூஸ் பெஸ்ட் அப்டேட்ஸின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, பெண் உட்பட 2 பேர் அதிரடி கைது. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ஒன்று சேர்வது அனுர அரசாங்கத்துக்கு சவால் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜேதிஸ அதிரடி. பெல்லன்விலவில் உணவக உரிமையாளர் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம், உணவக உரிமையாளர் மரணம், 2 சந்தேக நபர்கள் கைது. கிளிநொச்சியில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மேல் தாக்குதல் நடத்திய 9 பேர் விளக்கமறியலில். ஜனாதிபதி மாளிகையில் வெளிநபர்கள் தங்கியுள்ளார்களா? ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட விளக்கம். எல்னினோ தாக்கம் அதிகரித்த நிலையில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பேராசிரியர் பிரதீப் ராஜா கோரிக்கை. கனேடிய ஓவியர் போதைப் பொருளோடு இலங்கையில் வசமாக சிக்கினார். ஹெரோயினுடன் குடு அசங்க அதிரடி கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலோடு இணைந்திருங்கள். அம்பாறையில் தங்குமிடம் ஒன்றின் மறைவில் ரகசியமாக இயங்கிய விபச்சார விடுதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் சேர்ந்து சுற்றி வளைத்துள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. அங்கு முகாமையாளராக பணியாற்றிய நபர் உட்பட பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விபச்சார விடுதி குறித்து அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து உளவாளியொருவரை பயன்படுத்தி போலீசாரால் எடுக்கப்பட்ட திட்டமிட்ட பொறி நடவடிக்கையிலேயே இவர்கள் கைதாகியுள்ளனர். அங்கு பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கைதாகியுள்ளதோடு கைது செய்யப்பட்ட விடுதி முகாமையாளர் அக்கறை பெற்ற பகுதியை சேர்ந்தவர் என்பதோடு அவரோடு கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் 2 பேரையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான முதல் கட்ட சட்ட நடவடிக்கைகளை இன்று அம்பாறை தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருவதோடு அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் சுஜித் வேதமுல்லவின் நேரடி வழிகாட்டலில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரியந்த பண்டார கஸ்தூரி ஆராய்ச்சி, அம்பாறை பிரிவு 1 உதவி போலீஸ் அதிகாரி சம்பத் விக்ரமரத்ன, அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் அம்பாறை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி HMMSD பண்டார தலைமையிலான போலீஸ் குழுவினர் குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டதும் குறிப்பிட வேண்டியது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்று சேர்வதால் அனுர அரசாங்கத்துக்கு எந்தவித சவாலும் இல்லை என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ அதிரடியாக கருத்து வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு களுவாஞ்சிக்குடி பகுதியில் வைத்து கருத்து கூறிய போதே அமைச்சர் நலிந்த ஜேதிஸ இதனை கூறியுள்ளார். 2 பேரும் முன்பு ஒன்றாக செயல்பட்ட காலத்திலும் சாதனைகளை செய்ய முடியாமல் பிரிந்து சென்றதாகவும் இப்பொழுது மீண்டும் சேர்வதால் புதிதாக எதனையும் சாதிக்க முடியாது என்றும் அமைச்சர் இதன் போது கூறியுள்ளார். இது சமமான கூட்டுணைவாக கருத முடியாது என்று கூறிய அமைச்சர் நலிந்த ரணில் விக்ரமசிங்க தன்னை மீண்டும் தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளவும் சஜித் பிரேமதாசவை தனக்கு கீழ் செயல்படும் ஒருவராக மாற்றவும் குறித்த சந்திப்புகள் நடப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். சந்திப்புகளின் போது ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தல்களை கொடுப்பதும் சஜித் பிரேமதாஸ் அவற்றை குறிப்பிடுத்திக் கொள்வதும் போன்ற தோற்றமே உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு இந்த சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து கூறியவர்களில் பலர் வழக்குகள், விசாரணைகள் அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் எதிர்க்கட்சியினரின் சட்டவிரோத செயல்பாடுகள் மற்றும் குற்றப்பின்னணிகள் வெளிச்சத்துக்கு வருவதாகவும் அமைச்சர் இதன் போது கூறியுள்ளார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கும் நோக்கிலும் அச்சத்தின் காரணமாகவுமே சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் ஒன்றிணைந்து சந்திப்புகளை நடத்தி வருவதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். பெல்லன்வில பகுதியில் நேற்று இரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் 2 பேர் ஒந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த போது நவகமுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். பெல்லன்வில பகுதியில் உணவக உரிமையாளர் ஒருவர் மீது நேற்று இரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துள்ளதை அடுத்து அவர் களுபோவில போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது குறித்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளதோடு கிளிநொச்சி முட்கொம்பன் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சட்டவிரோதமான முறையில் அழித்து
துப்புரவு செய்வதாக சென்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் சேர்ந்த சுற்றிவளைப்பில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த சிலர் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததோடு அவர்கள் மீது தாக்குதலையும் நடத்தியுள்ளனர். நிலைமை கடுமையானதை அடுத்து நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் வானத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த மோதலில் காவல்துறை விசேட அதிரடிப்படையை சேர்ந்த 4 அதிகாரிகள் காயமடைந்த கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டமையால் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சட்டவிரோதமாக அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கனரக இயந்திரங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதோடு இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை அக்கராயன்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிட வேண்டியது. வெளிநபர்கள் பலர் ஜனாதிபதி மாளிகையில் தங்கியிருப்பதாக வெளிவந்துள்ள செய்திகள் முற்றிலும் உண்மையற்றவை என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. 2025 ஆண்டில் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் இருக்கும் ஏனைய கட்டடங்களில் கடமை காரணமாக பாதுகாப்பு படையினர், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருந்ததாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இந்த அதிகாரிகளில் எவரும் பிரதான ஜனாதிபதி மாளிகைக்குள் தங்க வைக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் ஏற்பாட்டில் எல்னினோ காலநிலை மாற்றம் குறித்த விசேட விழிப்புணர்வு செயலமர்வு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த செயலமர்வில் முதன்மை வளவாளராக கலந்து உரையாற்றிய யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலை பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா இந்து சமுத்திர பிராந்தியத்தை எல்னினோ நெருங்கி வருவதால் பொதுமக்கள் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செயலமர்வில் பேராசிரியர் சுட்டிக்காட்டிய முக்கிய அம்சங்களில் ஒன்றாக வெப்ப தாக்கத்தின் காலப்பகுதி தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், மத்திய பசிபிக் பிராந்திய கடற்பகுதிகளில் இருந்து இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்திற்கு ஊடுருவியுள்ள எல்னினோ ஜூலை மாதம் தொடக்கம் அக்டோபர் மாதம் வரை அதிக வெப்ப தாக்கத்தை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார். வேகமாக பரவும் கடல் வெப்பம் நிலத்தின் ஊடாக வெப்பம் கடத்தப்படுவதை விட 16 மடங்கு வேகமாக நீரின் ஊடாக வெப்பம் கடத்தப்படுகின்றது. இதனால் இந்து சமுத்திர கடற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்றம் ஏனைய பகுதிகளுக்கு மிக வேகமாக பரவி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் மாலைதீவுகளில் அதிக தாக்கத்தை செலுத்த வாய்ப்புள்ளது என்றும் இவர் தெரிவித்ததும் குறிப்பிட வேண்டியது. 20 கோடி ரூபாய் பெறுமதியான ஹாசிஸ் போதைப் பொருள் தொகையை வெளிநாட்டு வான் பயணி ஒருவர் இலங்கைக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்த போது கட்டுநாயக்க விமான நிலைய வருகையில் கடமையில் இருந்த சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் 27 வயதுடைய கனடா நாட்டை சேர்ந்தவரான ஓவிய தொழிலாளி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹாசிஸ் போதைப் பொருள் தொகையை கனடாவின் டொரண்டோ நகரத்தில் வாங்கி கட்டார் நாட்டின் டோஹாவுக்கு வந்து அங்கிருந்து கட்டார் வான் சேவைக்குரிய QR 662 இலக்க விமானம் மூலம் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இந்த நபரால் கொண்டுவரப்பட்ட 2 பொருட்களுக்குள் இந்த உயர்தரமான பழுப்பு நிறத்தினாலான ஹாசிஸ் போதைப் பொருள் 20 கிலோகிராம் 117 கிராம் அளவை 80 கட்டிகளாக தயாரித்து கொண்டு வந்துள்ளார். இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இந்த கனடிய நாட்டவரும் இவரால் கொண்டுவரப்பட்ட ஹாசிஸ் போதைப் பொருள் தொகையும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட உள்ளது. அம்பாறை மாவட்டம் உகன போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புறநகர் பகுதியில் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த குடு அசங்க எனப்படும் போதைப் பொருள் வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பகுதியின் பிரதான போதைப் பொருள் வியாபாரி முன்பே கைது செய்யப்பட்டதை அடுத்து குடு அசங்க ரகசியமாக போதைப் பொருள் விநியோகத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளதோடு கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 2050 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், ஒரு தொகை ரொக்கப்பணம் மற்றும் கைத்தொலைபேசியும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது.